அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு நூடுல்ஸ் பண்ணலாம். பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 2 சின்ன பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் மேகி நூடுல்ஸ் இருக்குல்ல, அது 2 பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணி கையாலே பிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். 2 பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய பல்லாரி வெங்காயம்னா 1, சின்னனா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 2 அல்லது 3 தக்காளி, பெரிய தக்காளினா 2, சின்ன தக்காளினா ஒரு 3, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மேகி நூடுல்ஸில் இந்த ஃப்ளேவருக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு சின்ன பாக்கெட், அந்த மசாலா பாக்கெட், அதையும் போட்டுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகா வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நூடுல்ஸு வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் போதும். அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயம் அதை வந்து போடணும். போட்டுட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நார்மலாக வந்து வெறும் தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அந்த மாதிரி நூடுல்ஸை போட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி மசாலா வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் பண்ணும்போது ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதை வதங்கந்தாட்டி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து அதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. பெரிய தக்காளினா 2 தக்காளி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப போட்டாலும் புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் இது 2 பாக்கெட், சின்ன பாக்கெட்டுக்கு தான் அளவு சொல்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக எடுத்திங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து எல்லா பொருளுமே கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியோட தோல் வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அந்த அளவுக்கு வந்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அதுக்கு தீயை வந்து நிதானமாக அடிச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி வேணாம். அப்புறம் தண்ணி விடணும். தண்ணி வந்து கரெக்டாக அளந்து விடணும். எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன பாக்கெட், இப்போ 10 ரூபா பாக்கெட்னா அதுக்கு வந்து 200 மில்லி தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக விடணும். 200 மில்லிக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்போ 2 பாக்கெட் போட்டிருக்கேன். அப்போ வந்து 400 மில்லினா ஒரு 350 மில்லி தண்ணி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அளந்து விட்டுக்கோங்க. ஓரளவு டம்ளர் பார்த்துக்கோங்களேன், ஒரு அளவுக்கு பார்த்துக்கோங்க. 2 பாக்கெட்னா 400 மில்லி தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 350 மில்லி தண்ணி வரத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூடினாலும் குழஞ்சிரும். இப்போ வந்து நல்லா தண்ணியெலாம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது இந்த நூடுல்ஸை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு அந்த நூடுல்ஸ் வந்து எல்லா பக்கமும் அந்த தண்ணியில் முங்குற மாதிரி கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் இருந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம் பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி அந்த எல்லா பக்கமும் அந்த நூடுல்ஸ் வந்து தண்ணியில் முங்குற மாதிரி கொஞ்சம் பிரட்டி விட்டு கொஞ்சம் இந்த கரண்டியால் கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஹையில் இருக்க வேண்டாம். 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மூடி வச்சிடணும். அதை வந்து இதில் வந்து உப்புலாம் போட தேவையில்லை, அதிலே எல்லாமே இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ சிம் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கிண்ட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்து கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். இப்போ வந்து அது இடையிலலாம் கிண்ட வேண்டாம், கரெக்டாக இருக்கும். நல்லா அதை சிம் பண்ணிடணும். இப்போ லைட்டாக அந்த நூடுல்ஸை வந்து பிரட்டி விட்டுருங்க. நல்லா அழகாக நல்லா ஒட்டாமல் குலைவு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து இதே அளவு வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூட்டிட்டாலும் குழஞ்சிரும், குறைய வச்சாலும் வந்து வேகாது, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை கடைசியில் கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து மேலாக்கில் அப்படி போட்டுருங்க. ரொம்ப அப்புறம் அடிக்கடி கிண்ட வேண்டாம், லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுட்ரு, அப்புறம் இந்த மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டிருக்கோம், தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக செய்ததை விட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.